ராக அனுபவ நிகழ்ச்சியில மேளகர்த்தா அமைப்பிலே 5வது சக்கரம் பாண சக்கரம், மன்மதனின் பஞ்ச பாணம்ங்கிறதுனால பாண சக்கரம். இந்த பாண சக்கரத்துல 6வது ராகம், 30வது மேளம் நாகா நந்தினி. ரொம்ப அழகான பேர் கொண்ட ராகம். ராகமும் அவ்வளவு அழகா இருக்கும். சங்கராபரணத்துக்கு அடுத்த ராகம்னாக்க அதுக்கு எவ்வளவு ஒரு அழகு இருந்தா அதை ஜொலிக்கணும். அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். இந்த சங்கராபரணத்துக்கு அப்புறம் எப்படி அந்த ராகம் மாறுறது அப்படிங்கிறத நம்ம வேணையில கேட்கலாம். முதல்ல சங்கராபரணம் 6 ஆவர்த்தனம் வரும் பாருங்க. பமத பனித சனிரி சனித பமக மபத பத பமக மகரி சனிச. திருப்பி பார்க்கலாமா? பமத பனித சனிரி சனித பமக, அது வரைக்கும் சங்கராபரணம். அப்புறம் மபத பத பமக மகரி சனிச அப்படி எடுத்துட்டு மகாவேதிநாத சிவன் அவர்கள் ஞானதானம் கிருதவதாம்பரத ஸ்ரீ நகானந்தினி ஜானி அப்படி வருது சாகித்யம். பத பத மக மகரி சனி ஞானதானம் அப்படி. என்ன இந்த ராகத்துல வரக்கூடிய ஸ்வரங்கள் நம்ம பார்த்தோம்னாக்க சங்கராபரணத்துல இருக்கிற எல்லா ஸ்வரங்களும் உண்டு, அதோட மகிமைகளும் உண்டு. அதுக்கு மேல ஒரு ஷட்ஸ்ருதி தெய்வதமும் ஒன்று உண்டு. அதுதான் இந்த ராகத்தோட கேரக்டரிஸ்டிக் ஸ்வரம். கமபத என்னென்ன ஸ்வரங்கள் வருது? ஷட்ஜம், சதுஸ்ருதி ரிஷபம், அந்தர்காந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், ஷட்ஸ்ருதி தெய்வதம், காக்கலி நிஷாதம். இது அருமையான ஒரு கீர்த்தனம் தியாகராஜ சுவாமிகள் பண்ணியிருக்கார்.
அதுல சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, கமபத அப்படிங்கிறது அவருக்கு ஒரு விதமான தாப்பத்தை உண்டாக்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன். கலியில யாரும் அப்பா அம்மா சொல்லியோ குருவோட சொல்லியோ கேட்கறது இல்லையே, ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தீமில் பாடியிருக்கார். அந்தந்த ராகத்துக்கு அந்தந்த பாவங்கள் அவ கரெக்டா வச்சு கொடுத்துருக்கா. இது எப்படி வருதுன்னு பாருங்க. சத்தலே நிதி
நன்னாக பண்ணியிருக்கிறார். அந்த ராகத்திற்கு இந்த நாகாநந்தினிங்கிறதுல ரொம்ப ராகத்துக்கு ஸ்கோப் உண்டு. இப்ப இந்த வீணையில கேளுங்க, விவாதி ராகங்களுக்கு என்ன அழகுன்னு புரியும். அப்படி அருமையான ஒரு மெயின் ராகம் கனராகத்தை எப்படி எடுத்து பாடுறோமோ அந்த மாதிரி பாடலாம். வீணம் பாலச்சந்தர் அவர்கள் 72 ராகத்தையும் சமமா பாவிச்சு பண்ணினார். அவரை இந்த சமயத்துல நினைக்கணும். இந்த விவாதி ராகங்களுக்கெல்லாம் ஒரு அழகு என்னன்னா, ஜாரு கொடுக்கலாம், ஜோரா கொடுக்கலாம். கரி சனி அப்படி வந்தாலே ஒரு விவாதி ராகம் வச்சுக்கோங்க. விவாதி ராகத்துக்கெல்லாம் அப்படி வரும். அப்படிங்கும் போது என்ன ஒரு அழகு கிடைக்கிறது. இது வந்து இந்த மாதிரியான அப்ரோச் வந்து இந்துஸ்தானி ராகங்கள்ல எப்பயும் எல்லா ராகங்களையும் வச்சுட்டு இருக்கா. நம்மளதுல வந்து அதோட ட்ரெடிஷனை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையால இந்த விவாதி ராகங்களே பாடாம இருந்த காலம் உண்டு. பட் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, ஒரு ஃப்ரீடம் கிடைக்கிறது. பாருங்க, சரிகா இருந்தா கூட சகா அழகா இருக்கு. சார சுவாமிகள் அப்படிதான் போயிருக்காரு. மகரி கமக்கலிலோன மகரி சரி கமக்கலிலோன
கம 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 கரி சரி கம க கம பம மக கரி சரி கம க கம பத 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 மப்ப மகரி க கபதானி தப மகரி சரி க சாதனி தப ப மகரி சரி க ரீசனி தப மகரி சரி க சனி தப மகரி க சனி தப மக சரி க மகரி சரி க கம பத